Hi guys, very good morning. I hope you're all doing well. This is Jagan from 7 Sun Trading. நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கரன்சி பேர்ஸ் கோல்டு இதெல்லாம் ப்ரீ மார்க்கெட்டாக அனலைஸ் பண்ணி எங்கே பை போகலாம் எங்கே செல் போகலாம் அப்படின்றத நான் எஸ்எம்சி பேஸ்ட் அனலைஸ் பண்ணி ப்ரீ மார்க்கெட்டாக இந்த யூடியூப் சேனலில் பாஸ்ட் 2.5 இயர்ஸாக நான் அப்லோட் வந்து பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஒரு செபி ரிஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத அப்படியே எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜி ரூலை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. அதான் வந்து ப்ராஃபிட் எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு கெயின் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட எஸ்எம்சி ஆஃப்லைன் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்மிங் அக்டோபர் 1 to 7 வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சுக்கு ஆஃபர் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ மினிமம் ஸ்லாட் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஸோ புக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட பர்சனல் டெலகிராம் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தராக என்ன கொஸ்டின் கேட்கணும்னா கேட்டுக்கலாம். ரைட், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோ ஒரு வீடியோ போட்டிருப்பேன். கண்டிப்பாக அந்த வீடியோ எல்லோரும் பார்த்துருங்க. அந்த வீடியோவில் ஒரு இது வந்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, யூரோஎஸ்டி அண்ட் கோல்டை பற்றி பேசியிருந்தேன். ஒரு என்ட்ரி மார்க்கெட் வந்து நான் சொன்ன ஜோனுக்கு வந்திருக்கு. ஸோ அதை மட்டும் சொல்லிட்டு போகிறதுக்காக இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு 5 minutes தான் இருக்கும் இந்த வீடியோ. ஸோ அதனால் கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்தோம் ஒரு ஜோன். ஸோ 5 minute வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடியே இங்கே இருக்கக்கூடிய 1 minute இருக்கக்கூடிய ஒரு ஜோன் வந்து எடுத்துட்டான். பட் இது எனக்கு ஹோப்பபுளாக இல்லைன்றனால நான் என்ட்ரி போகலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, இங்கே இருக்கக்கூடிய இந்த ஜோனில் வந்து மார்க்கெட் வந்து கட் பண்ணிவிட்டு இதை பிக் பண்ணிவிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, பட் இது எனக்கு வந்து ஒரு ஹோப்பபுளான ஒரு ஜோன் கிடையாது இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளை. ரைட்டா, ஸோ அதனால இதை நான் ஹோப்பபுளான ஒரு சோச்சாக கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். அப்போ இந்த சோச்சுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக சப்ளைக்கு வருவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் இங்கே இருக்கக்கூடிய இங்கே உள்ளே இருக்கக்கூடிய இந்த இன்டர்னல் சோச்சுக்கு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சப்ளையில் மார்க்கெட்டை வந்து அதாவது இந்த சோச்சுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணியிருந்தால் இந்த சப்ளைலேருந்து எடுத்துகிட்டு போவான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் இந்த சோச்சுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இந்த சப்ளைலேருந்து எடுத்துகிட்டு போயிருக்கான். ஓகேங்களா, போகிறதுக்கு முன்னாடி நம்ம போயிருக்கான். ஓகேங்களா, இந்த சோச்சை பண்ண உடனே இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் வந்து கீழே போயிருக்கான். ஸோ மேபி இதை சோச்சா கன்சிடர் பண்ணியிருக்கலாம். அதனால இந்த சப்ளைவை எடுத்துருக்கலாம். பட் இந்த மாதிரி செட்டப்பில் நான் அப்ரோச் பண்ண மாட்டேன். அதனால் நான் எப்பயும் போல் இதவே சோச்சா கன்சிடர் பண்ணிட்டு வெயிட் பண்ணேன். பட் மார்க்கெட் வந்து வரலை. ஓகேங்களா, மார்க்கெட் வராமல் இப்போ நின்றுட்டுருக்கான். அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 5 minute ஒரு சப்ளையே இருக்குது. ரைட்டா, 5 minutes வந்து ஒரு சப்ளை வந்து இருக்குது. ஸோ இந்த சப்ளைக்கு மார்க்கெட் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, மார்க்கெட்டை வந்து இப்படி கீழே போயிட்டுருக்கான்றதை மட்டும் நம்பக்கூடாது. எப்பயுமே திடீர்னு மேலே வந்து எடுத்துகிட்டு கீழே போவான். ஸோ நமக்கு எங்கே ஜோன் இருக்குது, எந்த இடத்துல நமக்கு சான்சஸ் இருக்குது, பையார் செல்லுக்கு எங்கே சான்சஸ் இருக்குன்றதை பார்த்துட்டு அங்கே வெயிட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஒரு 1:100க்கான ஒரு என்ட்ரி வந்து நான் கொடுத்துருந்தேன். பட் மார்க்கெட் கொஞ்சம் கீழே போயிட்டு மேலே வரான்றப்போ இது ஃபெயில் பண்ணுறதுக்காக சான்ஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த சப்ளையில் 1 minute ஒரு கன்ஃபர்மேஷன் பார்த்து செல் வந்து பண்ணுங்கள். எது வரைக்கும் நீங்கள் செல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய இந்த ஜோன், அதாவது 4 hourல இருக்கக்கூடிய இந்த க்ரீன் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வர்றதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, இங்கே போயிட்டு இங்கேருந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்து இந்த க்ரீன் ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வரதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ கன்ஃபர்மேஷன் பார்த்து 1 minute கம்ப்ரெஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 1:100 வந்து எடுங்க இந்த கொஞ்சம் டைம்லேயே. ஓகேங்களா, இது வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சப்ளைக்கு நம்ம மார்க்கெட் வரல. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ லாஸ்ட் வீடியோக்கு முன்னாடி வீடியோ வந்து போட்டிருப்பேன். எல்லோரும் போய் பார்த்துருங்க. ரைட், கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த சப்ளையை பற்றி. மார்க்கெட் வந்து இந்த சப்ளைக்கு வந்துட்டான். ஸோ இதுதான் வந்து பெட்டர் சப்ளை. ஸோ இதில் ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் இருந்துச்சு. ஓகேங்களா, அது அந்த வீடியோவில் நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து வருவோம். டெய்லியில் இருக்கக்கூடிய இந்த சப்ளைலேருந்து மார்க்கெட் செல் பண்ணி ஒன்று இந்த டிமாண்டுக்கு வரணும், இல்லைனா இந்த டிமாண்டுக்கு வரணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, ஸோ இந்த பிஓஐஸுக்கு இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம். இந்த பிஓஐஸ்ன்றது வித்தவுட் இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றனால இது இன்டியூஸ்மெண்ட்டாக எடுத்துகிட்டு இந்த சப்ளைலேருந்து செல் ஆகணும். பட் செல் ஆகாமல் மேலே இருக்கக்கூடிய சப்ளைக்கு போயிருக்கான். ஓகேங்களா, அப்போது
இது ஆக்சுவலாக பை ட்ரெண்டு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய இந்த டிமாண்டை நம்ம டார்கெட் பண்ணிப்போம். மேலே இருக்கக்கூடிய இந்த சப்ளைவை ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் யூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஓகேங்களா, இதெல்லாம் கிளியர் பண்ணிடலாம். ஸோ இதை ரீட்ரேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ண போகுது அப்படின்னா இந்த இடத்துல நம்ம ஒரு கவுண்டர் சப்ளை வந்து நம்ம எடுத்து செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ சப்ளை வந்து நமக்கு இருக்குது. 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்கா? 4 ஹவரில் ரீஃபைன்மெண்ட் வந்து இருக்குது. ஓகே, இப்போது ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம 15 மினிட்ஸில் செல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ரீஃபைன்மெண்ட்டை எடுத்துட்டான். ஓகேங்களா, அதனால் நம்ம 15 மினிட்ஸ்க்கு ஜம்ப் ஆகிறோம். 15 மினிட்ஸில் போயிட்டு இப்போது கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பார்க்குறோம். ஸோ இதில் கரெக்டான வேலிடான ஒரு ஹைன்றது இப்படி நம்ம பிரேக் பண்ணும்போதும் ஓகே, இங்கே ஹை இருக்குது, இந்த இடத்த பிரேக் பண்ணி நமக்கு கொடுத்துருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு லோ வந்து இருக்கே ப்ரோ, இது என்ன அப்படின்னு கேட்கலாம். பிகாஸ் இப்போது இது வந்து நம்ம சோச்சா எடுத்திருந்தாலும் இந்த இடத்துல சப்ளை எடுத்து நம்ம செல் தானே பண்ணியிருக்கோம், ஏன் இந்த இடத்துல பண்ணல அப்படின்னு ஒரு கேள்வியை வரணும். ஏன் வரல உங்களுக்கு? கண்டிப்பாக வரணும் எல்லாருக்கும். ஓகேங்களா, நம்ம கரண்ட் மார்க்கெட் பார்க்கும்போது இந்த சோச் வந்து பண்ணியிருந்தான், அதனால இங்கே நான் செல் பண்ணல ப்ரோன்னா சொல்லக்கூடாது. ஓகேங்களா, நான் கரண்ட் மார்க்கெட் இப்போ ஆக்சுவலாக இந்த இடத்துல கரண்ட் மார்க்கெட்டாக இருந்திருந்தால் நான் என்ன பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் செல் பண்ணியிருக்க மாட்டேன், ஏன்னா இது கவுண்டர். ஓகேங்களா, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். மார்க்கெட் வந்து என்ன பண்ணுறான், ஒரு அடி அடிச்சுட்டு மேலே இப்படி அடிக்கிறான். ஓகேங்களா, அது இல்லாமல் 4 ஹவர் வாங்க, சாரி டெய்லி வாங்க. டெய்லியில் கேண்டில் வந்து பார்க்கணும். கேண்டில் இஸ் நாட் அ 50% கேண்டில். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது 50% கேண்டில் இல்லை. ஸோ இங்கேருந்து திரும்ப வாய்ப்பு இருக்குது. ஸோ 4 ஹவர் 15 மினிட்ஸ் வருவோம். அதனால் மார்க்கெட் அதாவது 50% போகாமலே திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்ற ஒரு இது இருக்குது. அப்போது இந்த ஃபஸ்ட்டு சோச்சுக்கு நம்ம செல் பண்ண மாட்டோம், பிகாஸ் இது வந்து ஒரு கவுண்டர். அதனால் நமக்கு கவுண்டர் கன்ஃபர்மேஷன் வேணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சோச்சுக்கு நமக்கு இது பண்ணல. இந்த இடத்துல அகெயின் வந்து நமக்கு ஒரு சோச் வந்து பண்ணியிருக்கு. இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, ஸோ பக்கா இன்டியூஸ்மெண்ட். அப்போது இந்த இடத்துல ஒரு எஸ்எஸ்எல் ஹண்ட்டு, இந்த இடத்துல பிஎஸ்எல் ஹண்ட்டு. ஓகேங்களா, ஸோ டோட்டலாக இந்த ஒரு பிரேக், இந்த சோச்சுன்ற ஒரு பிரேக்கை நடத்தினது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த சப்ளையில் ஆர்டர் வந்திருக்கு. பட் இந்த சப்ளைன்றது யார் பண்ணியிருக்கான்றது ஒரு டைம் நம்ம பார்க்குறது பெட்டர். ஓகே, இந்த சப்ளையில் வந்து யார் பண்ணியிருக்கான்னா ஏஷியன் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தான் மார்க்கெட் ஃபோர்ஸாக வந்து பிரேக் ஆகிருக்கு. அப்போது இங்கே லண்டன் என்ன பண்ணியிருக்கான், கன்சால்டேட்டுக்குள்ளே போயிட்டான். லண்டன் இன்ட்ரெஸ்ட் காட்டல, பையார் செல்லுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டல. நியூயார்க் என்ன பண்ணியிருக்கான், இந்த இடத்துல ஒரு செல்லை இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். ஓகேங்களா, அப்போது நியூயார்க் கீழே போகிறதுக்கு ட்ரை பண்ணுது, அதே நியூயார்க்கில் ஃபுல்லாக மேலே வருது. ஓகேங்களா, அப்போது நியூயார்க்குக்கு சம்திங் என்னமோ யாரையாவது அடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரிடெக்ஷன். ஓகேங்களா, யாரையாவது அடிச்சிருக்கானான்றதை பார்க்கணும். ஏஷியன் இருக்கான், ஓகே, ஏஷியனில் டிமாண்ட் இருக்குது, அது அவைலபிளாக இல்லை. அப்போ எதுக்கு மேலே போயிருக்கான்? மேபி இங்கே ஏஷியனில் இருக்கக்கூடிய இந்த லோவை அடிச்சிருக்கலாம். ஓகேங்களா, நடந்ததை வச்சு தான் நம்ம இங்கே அனலைஸ் பண்ணுறோம். நடக்க போகிறத நான் சொல்லலை, நடக்க போகிறத அடுத்து வரேன். ஓகேங்களா, நடந்தது, அதாவது மார்க்கெட் வந்து இந்த லோவை தான் அடிப்பான் வருவான் பாருங்கன்னு நான் சொல்லலை. அடிச்சுட்டு போனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்றது நமக்கு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறான்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏஷியனில் இருக்கக்கூடிய லோ, இந்த ஏஷியனில் இருக்கக்கூடிய இந்த லோவை அடித்தா தான் காசுன்னு கிடையாது, எல்லா லோவிலையும் பணம் இருக்குது. அப்போ இதை அடிச்சிருக்கான், அடித்த உடனே மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான். அப்போது மேலே போகிறதுக்கு எங்கேயோ ட்ரை பண்ணுறான், மேலே சம்திங் என்னமோ இருக்குது. ஓகேங்களா, அது இல்லாமல் லண்டனும் பையும் பண்ணல, செல்லும் பண்ணல. அப்போது சோச் நடந்திருக்கு. இதெல்லாம் பண்ணி லண்டன் என்ட்ரியை வந்து, அதாவது அவங்க எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணாமல் இருக்காங்க. அப்போ லண்டன் ஏதோ முடிவு பண்ணியிருக்கான், நியூயார்க் லிக்விடிட்டி மட்டும் அடிச்சுட்டு போகலாம் அப்படின்றது முடிவு பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா, எல்லாமே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் தான். அப்போது இந்த ஏஷியனில் இங்கே கிரியேட் ஆகிருக்கிற இந்த சப்ளையில் நமக்கு வித்து செஷனில் ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு அப்படின்னா, வித்து செஷனில்
கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது அப்படின்னா நம்ம தாராளமாக செல் பண்ணலாம். பட் இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நைட் மார்க்கெட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:22 ஆகுது. ஸோ மார்க்கெட் இந்த நைட்டு மார்க்கெட் இதை ஃபெயில் பண்ண வாய்ப்பு இருக்குது. இது ஃபெயில் பண்ணிட்டா நமக்கு மேலே ஒரு எக்ஸ்ட்ரீம் ஜோன் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரீம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் பெட்டரான எக்ஸ்ட்ரீம் ஜோன் இல்லை. ஓகேங்களா? அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் சப்ளை வந்தால் என்ட்ரி கிடையாது. சப்ளைக்கு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பார்த்து தான் முடிவு பண்ணும். ஓகேங்களா? அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், உள்ள ஒரு லிக்விடிட்டி இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ரெட் கலர் போட்டிருக்கோம்ல இது வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். மேபி மார்க்கெட் இது வரைக்கும் போயிட்டு இதை தொடும்போது நமக்கு ஒரு செஷனாக இருந்துச்சுன்னா செல் பண்ணிடுங்க எல்லோரும். ஓகேங்களா? இதுதான் வந்து மேட்டர். இப்போது வித்தவுட் செஷனில் இதில் என்ட்ரி வந்து போக வேண்டாம். என்னோட ஒப்பீனியன். மார்க்கெட் இதில் எடுத்துகிட்டு கீழேயே போகிறான், நம்ம சொன்ன இடத்துக்கே போயிட்டான் அப்படின்னாலும் நீங்கள் இந்த இடத்துல நமக்கான ஒரு ரூல் கிரியேட் ஆகலை, நமக்கான ஒரு விஷயங்கள் கிரியேட் ஆகலை அப்படின்னா நம்ம என்ட்ரி ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நமக்கான ஒரு ரூலோ நமக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியோ அந்த இடத்துல கிரியேட் ஆகலை, ஆனால் நம்ம சொன்னது நடந்திருக்கு, பட் அந்த இடத்துல என்ட்ரி வேலிடேட் ஆகலை அப்படின்னா அந்த என்ட்ரியை போடவே கூடாது. இதுதான் ட்ரேடிங். மைண்டை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள், மைண்டை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லைனா லாஸ் தான் வந்து நடக்கும். ரைட்டா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் வித் செஷனில், இதுலேருந்து கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் வித் செஷனில் பார்க்கணும். ஓகேங்களா? ரெண்டுமே ஏஷியனில் இருக்குது. ஏஷியன் வந்து நமக்கு ஒர்க்கே ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஷியன் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏஷியன் என்ன பண்ணியிருக்கான், ஃபுல் ஃபோர்ஸ்டாக செல்லுக்கு கொண்டு வந்திருக்கான். லண்டன் இவன் செல்லுக்கு கொண்டு வந்தான் அடித்து ஆப்போசிட்டாக போகிற அளவுக்கு இவன்கிட்ட பவர் இருந்தோம், இந்த இடத்துல பண்ணலை. அப்போ இன்ஸ்டியூஷனல் வரலை. இந்த இடத்துல நியூயார்க் வந்து என்ன பண்ணுறான், லோவை அடிச்சுட்டு இங்கே இப்படி தூக்கியிருக்கான், ஃபோர்ஸாக மேலே அடிக்கிற அளவுக்கு பை ஆர்டர் அவன் போடலை. அப்போது இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செல் ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா பை ஆர்டர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லோவ் அடிச்சிருக்கான் இங்கே. ஓகேங்களா? மேலே போயிட்டு இந்த ஹையை அடிக்கவும் வாய்ப்பு இருக்குது. யார்? அடுத்த நியூயார்க். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா கன்ஃபர்மேஷன் மஸ்ட்டு. அப்போ 2 வழி இருக்குது. ஓகேங்களா? ரெண்டுமே நடக்கலாம். ஏன் ரெண்டுமே நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த டெய்லின்ற இந்த சப்ளை ஸ்டில் பிரேக் ஆகாமல் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் வந்து இப்போ நான் போட்டு வச்ச செட்டப்பெல்லாம் பிரேக் பண்ணிவிட்டு மேலே போயிட்டு இங்கேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்தும் செல் ஆகலாம். அதனால் கன்ஃபர்மேஷன் பார்த்து என்ட்ரி வந்து ட்ரை பண்ணணும். ஏன்னா அது ஒன்று என்ட்ரி போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு மூமெண்ட். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு, நிறைய விஷயங்கள் என் யூடியூப் சேனல்லேருந்து லேர்ன் பண்ண முடியுது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்டில் வந்து போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த யூடியூப் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ, அடுத்த நாலேஜபிள் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பார்த்து சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட்லாம் வச்சு ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.